சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த தை மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவான் உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார், ஸ்ட்ராங்கா இருக்கார். உச்சம் அப்படின்னாலே என்ன, ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். அப்ப நீங்க ஸ்ட்ராங்கா இருக்க போறீங்கன்னு அர்த்தம். எங்க போய் உட்கார்ந்துருக்கார்? 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். தைரியத்தோடும் வீரியத்தோடும் செயல்பட போறீர்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது எதையும் செய்யலாம் என்கின்ற துணிச்சலை கொடுக்கும். ஏன்னா செவ்வாய்ங்கிறது கெத்து, துணிச்சல், கோபம், ஆக்ரோஷம் இதெல்லாம் வெளிப்படுத்தும். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய தன்மை. யாரோட சேர்ந்திருக்கார்? சூரியனோட சேர்ந்திருக்கார், 10ஆம் அதிபதியோட சேர்ந்திருக்கார். அப்ப தொழிலை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் இருக்கும். சேஞ்சஸ், தொழிலை மாறலாமா, இல்ல தொழில ஏதாவது அதிகாரத்தன்மைகள், பதவிகள் கிடைக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிறது. அப்போ ராசிநாதன் வலுப்பெறுகிறது. அப்போ நினைச்சது நடக்கும். தான் எதை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கீங்களோ அதை எடுத்து செய்யலாம். நீங்க நல்லா இருக்கீங்க, ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ திடகார்த்தமாக மனதில் இருந்து வந்த குழப்பத்தை விட்டு விட்டு தெளிவாக டெசிஷன் மேக்கிங். எஸ் எஸ்ன்னா எஸ், நோன்னா நோ. அப்போ ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த தை மாதம் நிச்சயமாக அமையும். 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப 2க்குரியவன் 2ஐ பார்க்கும் பொழுது பொருளாதார மேன்மையை தரும். மறைந்திருந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த பணம் ரிட்டர்ன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எங்காவது போட்டு வைத்திருந்த ஷேர்லையோ இன்சூரன்ஸ்லையோ உங்களுக்கு ரிட்டர்ன் வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் விருச்சிகத்துக்கு உண்டு. இந்த கணவன் மனைவிக்குள்ள சண்டையிட்டு பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். அதை கெட்டியாக பிடித்து கொள்வது சிறப்பு. அதாவது ஒரு அந்யோன்யத்தை திருப்பி ஏற்படுத்தும். நம்ம குடும்பம்தான் அப்படிங்கிற பொதுநல தன்மையை இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். இப்போ வாக்கு நல்லா இருக்க போது, குடும்பம் நன்றாக இருப்பதற்கான அமைப்புகள், தனம் பொருளாதார அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் சிறப்பு பெறுகிறது. 3ஆம் அதிபதி தனக்கு 3ல் இருக்கார், வளர்ச்சி தான். 3ல் செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன் 4 கிரகங்கள் அமரப்போகிறது. சூரியன் 10க்குரியவன் 3ல் இருக்கார், முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். செவ்வாய் உச்ச பலம். புதன் உங்களுக்கு 8ஆம் அதிபதியும் அவரே, 11க்குரியவனும் அவனே. அப்ப திருமணத்தையும் நடத்தி வைக்கக்கூடிய யோகம் என்பது உண்டு. ஏன்னா அந்த சுக்கிரன் தான் உங்களுக்கு 7ஆம் அதிபதி, திருமணஸ்தானத்தின் அதிபதி. அவர் 3ஆம் இடத்தில் இருக்கார். உங்க முயற்சியால் திருமணங்கள் நடக்கும். இதுவரைக்கு திருமணம் நடக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த விருச்சிகத்துக்கு இப்போ திருமண பாக்கியம் உங்களுக்கு வந்து விட்டது. இதுவரைக்கும் திருமணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தவர்கள் கூட சரி செய்து கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, அதாவது அந்த எண்ண உணர்வுகளை தூண்டக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் உண்டு. அப்ப திருமணம் நடக்கும். உங்களுக்கு செவ்வாய் வலிமையா இருக்கனால சகோதரர்களுக்கு இருக்கலாம். ஏன்னா ஒரு ராசிநாதனோட செவ்வாய், அந்த செவ்வாய் ஆட்சி பலம் 3க்குரியவன், சகோதரத்தை குறிக்கக்கூடிய 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கோ அல்லது சகோதர சகோதரிகளுக்கோ இரத்த பந்த உறவுகளுக்கோ திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள்ங்கிறது இந்த தை மாதம் சிறப்பு பெறும் விருச்சிகத்துக்கு. விற்பனை சூப்பரா இருக்கும். 3ஆம் இடம் என்பது விற்பனையை குறிக்கக்கூடிய இடம். அப்போ பேச்சின் மூலமாக, கம்யூனிகேஷன் மூலமாக நல்லது நடக்கும். அப்ப பேச்சின் மூலமாக, உங்க புத்தியின் மூலமாக செய்யக்கூடிய அனைத்து விதமான துறைகள், கன்சல்டன்சி, தரகு, கமிஷன் பேஸ்டு, ஸோ இதெல்லாமே கூடுதல் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆக இந்த தை மாதம் அமையப்பெறும். 4ஆம் அதிபதி தனக்கு 2ல் இருக்கார். சுகத்தை தரக்கூடியவன் தனக்கு 2ல் இருக்கார். 3ஆம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்திருக்கு. அப்போ விற்பனை ஆகாத நிலங்கள் விற்பனை ஆகும் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப நாள் விற்பனை ஆகலை, விற்க மாட்டேங்குது, அல்லது விற்பனை செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள், இப்படி இந்த விற்பனை சார்ந்த விஷயங்கள்
இந்த மாதம் உங்க என்ன உணர்வுகளை கொடுத்து அதை திறம்பட நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அதுல அந்த மாதிரி இருக்கிறவங்க விற்கணும் அப்படிங்கிறவங்க தாராளமா இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். 6ஆம் அதிபதி உச்சபலம், நேர செவ்வாய் 6ஆம் இடத்துல பார்க்குது. அப்போ உங்க எதிரி உங்களுக்கு பலமாக இருக்கார். 6ஆம் இடம் வலிமையாக இருக்கு. 6ல் என்ன இருக்கு? வேலை உண்டு. அப்போ நிறைய பேர்த்துக்கு வேலை கிடைக்கும். விருச்சிகத்துக்கு சேஞ்சஸ் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 6ஆம் இடம் என்பது வேலையை கொடுக்கும். 6ஆம் இடம் என்பது கடனை கொடுக்கும். கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். ஆனால் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போயிடக்கூடாது. ஏன்னா எவ்வளவு கேட்டாலும் கடன் கிடைக்கும். கடன் வாங்கிட்டீங்கன்னா அப்புறம் என்ன, திருப்பி கட்ட வேண்டியதுதான். அப்போ கடன் 6க்குரியவன் வலிமையாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஹெல்த் கேர் எடுப்பீங்க கண்டிப்பாக. உச்சமாக இருக்கின்ற காரணத்தால ஹெல்த்தில் ஏதாவது இருக்குமா, ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு உணர்வு உங்க மனசுல தோன்றும். ஸோ ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது சிறப்பு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. குரு போய் 8ல் இருக்கார். என்ன சார் பலன்? 5க்குரியவன் 8ல் இருக்கார். 5 என்பது குழந்தை, 8 என்பது ஒரு வலி. அப்போ குழந்தை உங்க பேச்சு கேட்கல, குழந்தைக்கு ஏதாவது ஒரு விரயம் ஏற்படுகிறது, குழந்தைகளால் நமக்கு ஏதாவது மனசங்கடங்கள் கொடுக்கிறது, குழந்தைகள் நம்ம பேச்சை கேட்கறது இல்லை. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இருக்கும். அப்போ என்னன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. கோபப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு பேசினால் அது எதிர்வினையாற்றும். அப்போ அன்பை கொடுத்தால் திருப்பி அன்பை கொடுக்கும். அப்போ கவுன்சிலிங் தான் ரொம்ப முக்கியம். குழந்தைகளுக்கு அன்பால் சொல்லி புரிய வைப்பது நல்லது. திட்ட கொடுத்தால் கேட்காது அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார், செவ்வாயோட சேர்ந்துருக்கு. அப்போ 10க்குரியவன் தனக்கு 6ல் இருக்கு. அப்போ உங்க முயற்சியால் அரசாங்க வேலை கிடைக்கும், அரசாங்க எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும். அப்போ இந்த விருச்சிகத்துக்கு கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள், துறை ரீதியில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பை தரும். அரசியல்வாதிகள் எண்ணங்களை கொடுக்கும். அரசியலுக்கு போகலாமா அல்லது அதில் ஈடுபடலாமா, ஏற்கனவே அரசியல் இருந்தவர்களுக்கு ஒரு பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். 11க்குரியவன் 3ல் இருக்கார், முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். 11க்குரியவன் எங்க இருக்கார்? 3ஆம் இடத்துல இருக்கார். அப்போ உங்க முயற்சியால் வெற்றி உண்டு. 11ஆம் இடம் வெற்றி, லாபம், மனமகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாத்தையும் கொடுக்கும். வியாபாரத்தால் வெற்றி. அப்போ இந்த காலகட்டத்தில் செவ்வாய் சம்பந்தப்பட்ட துறை சூப்பரா இருக்க போகுது. எது? சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு டக்குன்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலாம், இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம். இதை மாதிரி ஒரு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை விருச்சிகத்துக்கு ஒரு நல்லது உண்டு. மெடிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவர்களுக்கு ஆளுமை தன்மை, அதில் ஒரு பெயரும் ஒரு புகழையும் ஏதோ ஒன்று சாதிக்கிறோம் அப்படிங்கிற அந்த தன்மைங்கிறது நிச்சயமாக கொடுக்கும். மெடிக்கல்ல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உணவு தானங்களை கொடுப்பீர்கள். இந்த தானங்கள் வழங்குவதில் இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு தானத்தை செய்யக்கூடிய தன்மைங்கிறது இருக்குது. அதுவும் பர்டிகுலர் உணவு தானங்களை செய்யக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு தேடி வரும். அதை சிறப்பு ஏற்படுத்திக்கலாம். நிறைய விருச்சிக ராசி என்பர்கள் கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. அதாவது கடல் கடந்து போகலைன்னா கூட அந்நிய ஸ்டேட்டில் வேறு ஸ்டேட்டுக்கு அல்லது வேறு டிஸ்ட்ரிக்டு செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். தொழில் ரீதியில் அல்லது படிப்பு ரீதியில் அல்லது வேலை ரீதியில், வியாபார ரீதியில். ஏன்னா குரு 8ஆம் இடத்திலிருந்து 5ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கிறது. அப்போ 12ஆம் இடம் என்பது வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு. ஒரு சில விருச்சிகத்துக்கு வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய, பிஆர் வாங்கக்கூடிய, அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. சார் இல்லை சார் அங்கெல்லாம் நான் போகலை அப்படின்னா கூட நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது வெளிநாட்டு நண்பர்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா
தை மாதம் 11ஆம் தேதி, ஜனவரி மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று சூரிய பகவானுடைய ஜெயந்தி. அந்த சூரிய பகவானுங்கிறது உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி. அப்போது யாருக்கெல்லாம் சூரிய புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ, யாருக்கெல்லாம் சரியாக தொழில் அமையல, எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல, தகப்பனால் லாபம் கிடைக்கல, அனுகூலம் இல்லை, அரசியல் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை, அரசாங்கத்தில் ஏதாவது பிரச்சனை, ஒரு ஆளுமை தன்மை அடைய முடியல, அல்லது உங்களுடைய பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை, ஸோ இந்த மாதிரி சொத்து பிரச்சனை, பாதக பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னா அன்றைய தேதியில் அன்றைய நாளில் சூரிய பகவானை சென்று வழிபடுவது, நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது சிகப்பு நிற வஸ்திரத்தை அந்த சூரிய பகவானுக்கு அணிவித்து அர்ச்சனை செய்யுங்க. சிகப்பு மலர்களால் அர்ச்சனை செய்து 9 நெய் தீபம் ஏற்றி மனசார பிரார்த்தனை நீங்கள் பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு தொழில் மற்ற விஷயத்தில் எந்த இடையூறு இருந்தாலும் நிவர்த்தி ஆகுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.